என் பேர் விக்னேஷ். இன்னைக்கு வந்து ஒரு பிளேஸ்மெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் பத்தி தான் பார்க்க போறோம். இது வந்து 2024 ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஒரு ஓப்பனிங். இந்த ஓப்பனிங் வந்து எந்த பொசிஷனுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐடிபிடி ஆஃப் கேம்பஸ் ஹைரிங்காக நடக்குது. ஸோ ஐடிபிடினா என்ன, ஸோ இந்த ஓப்பனிங்க்கு என்னென்ன ஸ்கில் செட்லாம் தேவைப்படுதுன்றதை ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். இந்த அஃபிஷியல் ஜாப் டிஸ்கிரிப்ஷன் நான் படிச்சு பார்த்தேன், ரொம்ப காம்ப்ளெக்ஸா இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைக்கணுன்றதுக்காக இதை சின்ன சின்னதாக பிரேக் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கு வந்து நான் கிரியேட் பண்ண இந்த பேஜ் போயிடலாம். ஸோ இது பாத்தீங்கன்னா அந்த சேம் அஃபிஷியல் டாக்குமெண்டேஷன்ல இருந்து இதை கேட்டகரைஸ் பண்ணிட்டு சப் கேட்டகரிஸ் என்னென்னலாம் தெரிஞ்சிருக்கணும்னு சொல்றதுக்கு புரியுற மாதிரி சொல்றதுக்கு வந்து இந்த டாக்குமெண்ட் நான் கிரியேட் பண்ணிருக்கேன். சோ இப்போ நல்லா பாத்தீங்க அப்படின்னா இந்த பொசிஷன் எதுக்காக அப்படின்றத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். சோ ஜாப் ரோல் வந்து ஐடிபிடி அப்படின்னு சொல்றாங்க. ஐடிபிடினா ஐடி ப்ரோக்ராமர் ட்ரெயினின்னு அர்த்தம். சோ இதோட கீ ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்னென்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தாங்கன்னா, ஒரு 2 பாயிண்ட் வந்து டெவலப்மெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல தெரிஞ்சிருக்கணும், ஒரு 3 பாயிண்ட் வந்து டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல தெரிஞ்சிருக்கணும், ஒரு 3 பாயிண்ட் வந்து டெஸ்டிங் பெர்ஸ்பெக்டிவ்ல தெரிஞ்சிருக்கணும், ஒரு 3 பாயிண்ட் வந்து சப்போர்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல தெரிஞ்சிருக்கணும். சோ ஆக மொத்தம் இவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஸ்பெசிஃபிக்கான ஒரு ஸ்கில் செட்காக இவங்க ஹையர் பண்ணல, இன்ஸ்டெட் ஒரு காமன் ஹைரிங்கா இருக்க போகுது. சோ ஏன் இது காமன் ஹைரிங்கா இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். ஜென்ரலா இந்த மாதிரி காக்னிசன்ட், இன்ஃபோசிஸ் பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் ஒரு பிளேஸ்மெண்ட் டிரைவ் வச்சு நிறைய ஸ்டூடெண்ட்ஸை ஹையர் பண்ணிட்டு அவங்களுக்கு என்ன ஓப்பனிங் இருக்கோ அந்த ஓப்பனிங் பேஸ் பண்ணி மறுபடியும் அவங்க ட்ரெயின் பண்ணி அந்த ஓப்பனிங்ஸ்ல டிப்ளாய் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ரோல் தான். ஸோ இதோட ரெக்யர்மெண்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, என்னென்ன டூல்ஸ்ல நீங்க தெரிஞ்சிருக்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்றாங்கன்னா, ஐடி சர்வீஸ் மேனேஜ்மெண்ட் டூல் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஐடி சர்வீஸ் மேனேஜ்மெண்ட் டூல்னா ஒன்று டிக்கெட்டிங் டூல், அண்ட் தென் டேட்டா அனாலிட்டிக்ஸ் டூல்ல வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்றாங்க. அகைன் டேட்டா அனாலிட்டிக்ஸ் அப்படின்றது ஒரு பெரிய வேர்ட். அதை சிம்பிளா பிரேக் பண்ணோம் அப்படின்னா எக்ஸல் அப்படின்னு ஒரு டூல் நம்ம எல்லாரும் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த எக்ஸல் தெரிஞ்சா மட்டும் போதும். அண்ட் என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, புது டெக்னாலஜிஸ் ஏதாவது கொடுத்தா அதுல ஸ்டூடெண்ட் ஷுட் பி ஏபிள் டு பெர்ஃபார்ம் வெல் அப்படின்றத எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. ஸோ ப்ரொஃபஷனல் ட்ரேட்ஸ் பாத்தீங்கன்னா செல்ஃப் டிசிப்ளின் அண்ட் அக்கௌண்டபிலிட்டி. ஸோ நீங்க ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து ஒரு டாஸ்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணுறது எக்ஸ்பெக்டேஷனா இருக்கு. ஸோ எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா என்னன்னு பாத்தீங்கன்னா, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து 2024 பாஸ் அவுட் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான். அண்ட் அதுவும் 3 இயர் ஃபுல் டைம் ப்ரோக்ராம் படிச்சிருக்கணும். ஸோ பிஇ பிடெக் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்கிப் பண்ணிருங்க. அண்ட் இவங்க மார்க் எக்ஸ்பெக்டேஷன் என்ன வச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, 60% in 10th 12th டிப்ளமோ அண்ட் தென் யூஜி பிஜி எது கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலும் 60% மார்க் இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் சில பேர் வந்து ரீவேல்யூவேஷன் போட்டிருப்பாங்க. ஸோ அவங்களோட ப்ரீவியஸ் செமஸ்டர் மார்க்ஸ் மட்டும் தான் கன்சிடர் பண்ணுவாங்க. சிஜிபிஏ கால்குலேஷன் வந்து நீங்க படிக்கிற யூனிவர்சிட்டியில என்ன நார்ம்ஸ் இருக்கோ அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். அண்ட் நேஷனாலிட்டி, திஸ் இஸ் ஃபார் இந்தியன்ஸ். ரீலொகேஷன் அண்ட் ஃபிளெக்சிபிலிட்டி. ஸோ கேண்டிடேட்ஸ் யாரெல்லாம் இங்க ஹையர் பண்ண போறாங்களோ இவங்க வந்து ரீலொகேட் ஆகிறதுக்கு வந்து ஃபிளெக்சிபிளா இருக்கணும்ன்றது இவங்களோட எக்ஸ்போ. அடுத்த இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் என்னன்னா, ஸோ இந்த கம்ப்ளீட் இன்டர்வியூ ப்ராசஸ் ஷெட்யூல் ஆறதுல இருந்து நீங்க உள்ள போய் ஜாயின் பண்ற வரைக்கும் எந்த ஒரு கம்யூனிகேஷனா இருந்தாலும் சூப்பர் செட்டப்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்கு. இதுதான் வந்து ஜாப் ட்ராக் பண்ற ஒரு அப்ளிகேஷன், இல்ல அப்ளிகேஷன் ட்ராக்கிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்களோட அப்ளிகேஷனோட அஃபிஷியல் ஃபார்மே வந்து இந்த சூப்பர் செட் அப்படின்ற அப்ளிகேஷன்ல தான் இருக்கு. ஓகே, ஸோ இந்த சூப்பர் செட்ல இருந்து எந்த இமெயில் வந்தாலும் அதுதான் உங்களோட அஃபிஷியல் கம்யூனிகேஷனா இருக்கும். ஸோ மேண்டேட்டரி டாக்குமெண்ட்ஸ் ஃபார் இன்டர்வியூ வந்து காலேஜ் ஐடி கார்டு, அண்ட் தென் நீங்க யூஜி பண்ணிருந்தீங்கன்னா யூஜி மார்க் சர்டிபிகேட்ஸ், 10th 12th மார்க் சர்டிபிகேட்ஸ் வந்து மேண்டேட்டரி. ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றப்போ நீங்க நேமோ இல்ல மார்க்ஸோ ஏதாவது தப்பா கொடுத்திருந்தீங்கன்னா டைரக்டா இந்த சூப்பர் செட் அப்படின்ற அப்ளிகேஷன் வந்து உங்களை டிஸ்குவாலிஃபை பண்ணிடும். கோர்ஸ் முடிச்சவங்களுக்கு, அதாவது யூஜி முடிச்சவங்களுக்கு வந்து ப்ரொவிஷனல் சர்டிபிகேட் வந்து மேண்டேட்டரி. ஸோ இந்த அப்ளிகேஷன் ப்ராசஸ் வந்து சூப்பர் செட்ல வந்து நீங்க ரெஜிஸ்டர் பண்ணணும். அந்த சூப்பர் செட்டோட யூஆர்எல் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல உங்களுக்கு பேஸ்ட் பண்றேன். ஸோ யாரெல்லாம் ஈகரா ஜாப் சர்ச் பண்ணிட்டு இருக்கீங்களோ, மேக் யூஸ் ஆஃப் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் அப்ளை ஃபார் தி ஸ்பெசிபிக் ரோல். ஆல் தி வெரி பெஸ்ட். அண்ட் மெட்ராசிஸ் டெக்னாலஜிஸ் வந்து நாங்கள் நிறைய ஒன் ட்ரைனிங்ஸ் நடத்திட்டு இருக்கோம். ஸோ இஃப் யூ வாண்ட் டு ஸ்கில் அப் இன் யுவர் கரியர், யூ கேன் ரீச் அவுட் டு அஸ். ஆல்சோ கரியர் கைடன்ஸ் ப்ரோக்ராமும் நாங்கள் ரன் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நீங்க எங்க கூட ஒன் பேசணும்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற மீட்டிங் லிங்க் கிளிக் பண்ணி நீங்க ஒன் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். நிறைய பிளேஸ்மெண்ட் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து மெட்ராசிஸ் டெக்னாலஜி சேனல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. எங்க லிங்க்டின், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் சேனலோட டீடைல்ஸ்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அங்கேயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அங்கேயும் நாங்கள் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுவோம். தேங்க்ஸ்.